நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க. மாடு இரண்டாம் மித்து மாடு, பல்லு வந்து 6 பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம். மாடு ஜெர்சி டைப் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாம் மித்து 6 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கன்று ஈன்றுச்சுங்க. காலை கன்று தான் ஈன்றுக்குது. கன்று ஈன்று 1 வாரம் ஆகுது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அப்படி 2 வேலையும் சேர்த்து ஒரு 12 லிட்டரு கறவை கறந்துக்கிட்டு இருக்குது. வந்து கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாட்டுக்கு சரி, கண்ணுக்கு சரி, ரெண்டுக்கு சரி சுழி தப்புலாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழி ஆகட்டும், முது சுழி ஆகட்டும், கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல எஸ்என்எஸ் ஃபேட்டு தரக்கூடிய மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. விழுப்புரத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டெலிவரி வசதி பண்ணி கொடுத்துடலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அப்படி 6 பல்லு, ரெண்டாம் மித்து மாடு, கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுது. 2 வேலையும் சேர்த்து 12 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 45,000 சொல்லியிருக்காங்க. 45,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்கா. அப்படி